Hello friends, welcome to English Pesa Aasaya. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பேசும்போது சில வேர்ட்ஸ் கூட கடைசி வந்து நம்ம ish யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசுவோம். அதை சேர்த்து வந்து நம்ம பேசுவோம். ஸோ அது வந்து ஏன் வந்து நம்ம இப்படி பேசுறோம், எப்படி நம்ம அது வந்து கரெக்டா பேசலாம், அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னாலே வந்து யூ ஹாவ் டு டாக். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டாக் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ஆஃபீஸ் மேட்ஸ். ஓகே, அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க கிட்டலாம் வந்து நம்மளோட தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு மிக மிக அவசியம். ஐ மீன், நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம தமிழ்ல தான் வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம எல்லாரோடையும் பேசுவோம் இல்லையா? ஸோ இங்கிலீஷ் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து யூ ஷுட் டாக். நீங்க பேசாம வரவே வராது. ஓகேவா? நீங்க வந்து நிறைய பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படிலாம் இருந்தாலும் கூட ஸோ யூ கேன் கேதர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தம். ஓகே, ஸோ அதுல இருந்தெல்லாம் வந்து நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க வந்து கேதர் பண்ண முடியும். பட் when you open your mouth and talk, definitely you can talk, otherwise you cannot. நீங்க வந்து வாயை திறந்து நம்ம பேசும்போது மட்டும்தான் நமக்கு இங்கிலீஷ் வந்து வரும், அதர்வைஸ் யூ கேன் நாட். ஓகே, அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு செஷன்லயும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ டெஃபினட்டா உங்க எல்லாராலையும் முடியும். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ISH ஏன் யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூயிஷ், கிரீனிஷ், ஓகே, இந்த மாதிரி ஸ்பானிஷ். ISH வந்து ஒரு வேர்டோட முடிவுல வந்து நம்ம ISH யூஸ் பண்ணி வந்து நம்ம பேசுவோம் சேர்த்து. அது ஏன் பேசுறோம், அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கறத நான் தெளிவா அந்த வீடியோல சொல்ல போறேன். சின்ன கான்செப்ட் தான், ஆனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, பாருங்க, adjective plus ISH. adjective அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து adjective எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ, ப்ளூயிஷ், 40, 40ish, இதெல்லாமே வந்து adjective. adjective அப்படின்னா ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். நவுன் அப்படின்னா பெயர் சொல். ஓகேவா? இங்க பாருங்க, the shirt, ராமு, இதெல்லாமே வந்து பேர் தான் இல்லையா? அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும். the shirt is blue, அந்த ஷர்ட் வந்து ப்ளூ கலர், அப்போ அந்த ஷர்ட்டை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ராமு வந்து 40, ராமுக்கு வந்து 40 வயசு. ஸோ ராமுவுக்கு 40 வயசு, அப்ப அந்த நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். தமிழ்ல வந்து பெயரடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இங்க பாருங்களேன், அந்த அட்ஜெக்டிவோட இந்த மாதிரி ISH நம்ம சேர்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட மீனிங்கே மாறிடும். So when you add ISH to the adjective, okay, so it can change the meaning. Okay, so you can change the meaning when you add ISH to an adjective. ஒரு adjective கூட நீங்க வந்து ISH அப்படிங்கறத சேர்க்கும் போது அதோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுது. எப்படி மாறுது அப்படிங்கறத பார்க்கலாமா? ஓகே, அப்படி நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டலா மாறும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நான் இதை உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, பாருங்களேன், the shirt is blue. ஒரு ஷர்ட் இருக்கு. ஓகே, அந்த ஷர்ட் வந்து ப்ளூ கலர். ஓகே, so you are confident with that. உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா தெரியும் அது அந்த ஷர்ட் வந்து ப்ளூ கலர் தான் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டா தெரியும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்க வந்து ப்ளூ அப்படின்னே சொல்லிடலாம். the shirt is blue அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஓகே, sometimes you are confusing with the colors. நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆறீங்க, கலர்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் ஆறீங்க. இது ப்ளூ கலரா, டார்க் ப்ளூவா, லைட் ப்ளூவா, இல்ல இது பிளாக் கலரா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தான் நீங்க ISH சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நான் வந்து இப்ப கையில வந்து இப்படி ஒரு ஷர்ட் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து என் கண்ணுக்கு ப்ளூ கலர் மாதிரியும் தெரியுது, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டார்க் கலர் மாதிரியும் தெரியுது, டார்க் ப்ளூ மாதிரி தெரியுது. ஸோ ஐ எம் unable to describe the color exactly. ஓகே, எக்ஸாக்டா வந்து இதோட கலர் வந்து என்னால சொல்ல முடியல அப்படின்னா you can say the shirt is bluish. bluish எப்போ bluish அப்படின்னு சொல்லணும்?
கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இது என்ன கலரு அப்படின்னு சரியா தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் டு சே ப்ளூயிஷ். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுது இது வந்து ப்ளூ கலர் தான் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ப்ளூ அப்படின்னு சொல்லிடலாம். காட் இட்? இப்போ ஏன் வந்து ISH சேர்க்கிறோம் அப்படின்னு தெரியுதா? The shirt is blue அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சா இப்படி சொல்லிடலாம். சரியா தெரியல அது என்ன ப்ளூ கலர் மாதிரி இருக்கு அப்படின்னா ISH சேர்க்கணும். ஓகே, the shirt is bluish. அந்த ஷர்ட்டை பார்த்தா ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Ramu is 40. So Ramu is 40 years old. ராமுக்கு வந்து 40 வயசு. ஓகே, ஸோ ராமு இஸ் 40. பட் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, ராமுக்கு 42 வயசா இருக்கலாம், இல்லை 45 வயசா இருக்கலாம், சம்டைம்ஸ் 35 வயசாகவும் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து யூ ஆர் அன்ஷியூர் அபவுட் இட். ஓகே, உங்களுக்கு சரியா வந்து தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க எப்படி சொல்லணும்? அதோட ISH சேர்த்து சொல்லணும். ராமு இஸ் 40-ish. 40-ish. ராமுக்கு 40 வயசு இருந்தாலும் இருக்கலாம். யூ ஆர் அன்ஷியூர் அபவுட் இட். ஓகே, உங்களுக்கு வந்து சரியா தெரியல, தென் யூ ஹாவ் டு ஆட் ISH to an adjective. இங்க adjective எது? 40 அப்படிங்கிறது adjective. ஏன் அது adjective அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும், because it describes a noun. Sometimes it describes a pronoun. ஓகே, ஸோ நவுன் மட்டும் இப்போதைக்கு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராமு, ஷர்ட், அது எல்லாமே வந்து நவுன் தான். ஓகேவா? ஓகே, நான் வந்து பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ மை டிஷர்ட் இஸ் பிளாக். என்னோட டிஷர்ட் வந்து பிளாக், அப்படி பிளாக் கலர் அப்படின்னு நான் சொல்றேன். தூரத்துல இருந்து பார்க்கும்போது சம்டைம்ஸ் இது பிளாக் கலர்ல டார்க் ப்ளூ கலர் மாதிரி தெரியுது, அப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்க எப்படி சொல்லணும்? My t-shirt is blackish. You have to add ISH to adjective. Black அப்படிங்கிறது adjective. அந்த வேர்டோட ISH சேர்க்கும் போது the meaning has been changed. Right? That's it. So இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு adjectiveோட ISH சேரும் போது என்ன எப்படி மாறும் அப்படின்னா kind of அப்படின்னா blue color மாதிரி. Okay, so you are unsure about it, you are not sure about it. Okay, and then somewhat இருந்தாலும் இருக்கலாம், right? and then approximately அப்படின்னா approximate சொல்றது. okay, approximate அது blue color இருக்கலாம், approximate சொல்றது. around unsure. இங்க பாருங்க 40ish அப்படின்னா அந்த 40 வயசு சுத்தி இருக்கும், பட் கன்ஃபார்மா தெரியல. ஓகே, யூ டோன்ட் நோ அபவுட் தி எக்ஸாக்ட் ஏஜ் ஆஃப் ராமு. ராமுவோட எக்ஸாக்ட் ஏஜ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வயசோட நீங்க ISH சேர்க்கும் போது பெர்ஃபெக்டா வரும் பேசும்போது. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து கத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் நீங்க வந்து தெளிவா தெரியணும் எதுக்காக அந்த விஷயத்த நம்ம வந்து லேர்ன் பண்றோம். ஸோ இப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ்ல வந்து பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். So I have a book. Okay, so the book is long. இது வந்து ஒரு பெரிய book. The book is long. So இந்த book வந்து கொஞ்சம் பெரிய book மாதிரி தெரியுது, இருந்தாலும் இருக்கலாம். So unsure about it. Okay, so approximate பார்த்தோம்னா okay, kind of long. Okay, long book. ஒரு long book மாதிரி தெரியுது அப்படின்னா அப்படி சொல்லுவீங்க. ட்ரை பண்ணுங்க. long ஓட ISH சேர்க்கணும், அவ்வளவுதான். The book is longish. Right? Next example. Ramu looks young. ராமு வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியுது, பார்க்கிறதுக்கு வந்து யங்கா தெரியுது. That's fine. Okay, so sometimes ராமு வந்து கொஞ்சம் வயசாயிட்டான், ஸோ கொஞ்சம் மீசெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஓல்டு மாதிரி தெரியுது அப்படின்னா அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? ராமு லுக்ஸ் யங்-ish. அதோட லாஸ்ட் ISH சேர்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ லாங் அப்புறம் வந்து யங் அதெல்லாம் வந்து adjectives. adjectives அப்படின்னா என்ன மீனிங்? adjective அப்படிங்கிறது it describes about a noun. ஒரு நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. அந்த நவுனை பத்தி, நவுன்னா என்னது? பெயர் சொல். ஓகே, இங்க பாருங்க, the book அப்படிங்கிறது ஒரு நவுன், ராமு அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ ராமு எங்கா இருக்கான், ஸோ ராமுவை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. the book is long.
இந்த புக்கை பத்தி டிஸ்கிரைப் பண்றது அதுக்கு பேரு தான் adjective. ஓகே ரைட். அதோட ISH சேர்க்கும் போது அதோட மீனிங் வந்து மாறுது. ஓகே அது எப்படி மாறும் அப்படின்னா ஓவர டவுட்டா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதோட ISH சேர்த்துறணும் அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் the house is clean. the house is clean அப்படின்னா வீடு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? யாராவது வந்து நம்ம வீடு வந்து சுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஓ ஜாலி நம்ம வீடு வந்து ரொம்ப நீட்டா வச்சிருக்கோம் அப்படின்னு நினைப்போம். the house is clean. ஓகே சுத்தமாக இருக்கிறது. that's fine, that's good. ஓகே அதே இது யாராவது வீட்டுக்கு வந்துட்டு the house is cleanish. cleanish what does it mean? நம்ம ஹவுஸ் வந்து கிளீனா இருக்கிற மாதிரி தெரியுது பட் சம் வாட் டர்ட்டி. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து டர்ட்டியாகவும் இருக்கு ரைட். அப்போ யாராவது நம்ம வீட்டை வந்து த ஹவுஸ் இஸ் கிளீனிஷ் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மனசு உடஞ்சு போயிடும். ஓய் இவ்வளோ கிளீனா வச்சோம் இவங்க கண்ணு கிளீனாவே தெரியலையே கிளீனா இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்றாங்களே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? தட்ஸ் இட். அப்போ கிளீன் கூட ISH சேர்க்கும் போது அதோட மீனிங் வந்து மாறுது. ஓகே கிளீன் மாதிரி தெரியுது. ஓகே ஸோ பர்ஃபெக்டா கிளீனா இல்லை அப்படின்னு அர்த்தம் ரைட். Good. Do you understand the concept? Okay. The next one, my city is large. என்னோட சிட்டி வந்து லார்ஜ் அது வந்து ஒரு பெரிய சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ என் சிட்டியும் கொஞ்சம் பெரிய சிட்டி மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அதோட ISH சேர்த்தணும் அவ்வளவுதான். My city is largest. Right? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ ஒரு வேர்ட் கூட நம்ம வந்து ISH சேர்க்கும் போது அதோட மீனிங் வந்து அப்படியே என்டையரா வந்து மாறுது இல்லையா? தட்ஸ் இட். நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம் ஒர்க். த பிளான்ட் இஸ் நான் கையில வச்சிருக்க பிளான்ட். ஓகே இது வந்து ஒரு உண்மையான ஒரு செடி சுண்டக்காய் செடி. ஓகே ஸோ த பிளான்ட் இஸ் டேஷ். ரியல் வருமா ரியலிஷ் வருமா? இது வந்து ஒரு உண்மையான செடி தான். ஓகேவா ஒரிஜினல் பிளான்ட். ஓகே ஸோ த பிளான்ட் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லுவீங்களா ரியலிஷ் அப்படின்னு சொல்லுவீங்களாங்கிறத காமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது தான். நம்ம என்னதான் வந்து புக்ஸ் படிச்சாலும் சரி இல்லை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாலும் சரி அண்ட் தென் நம்ம நியூஸ் பார்த்தாலும் சரி நீங்க பேசாம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுல என்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கோமோ அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே இங்கிலீஷ் வந்து ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஆன்சரை வந்து காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.